ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. வருண், மாசம் தொடங்கிருச்சு. இந்த மாசம் தான் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் ரொம்ப சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. வெளியூர் போறவங்களுக்கு சொந்த ஊர் போறோம்னு சந்தோஷமா இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காது. 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணணும். அது சில பேருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். சில பேர் வந்து இந்த ஆம்னி பேருந்துகளில் தான் புக் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போவே வந்து இந்த விஜயதசமி வந்தப்ப ஒரு ஆட்டம் காட்டினாங்க ஆம்னி பேருந்துகள். இப்போ தீபாவளி வர வரப்போகுது இல்லை, சும்மாவா இருப்பாங்க, திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க கட்டண கொள்ளைய. அதை வச்சுதான் இந்த இதழ் ஜூனியர் விகடன்ல விழாக்கால கொள்ளை அடாவடி ஆம்னி பேருந்துகள் வேடிக்கை பார்க்கும் அரசு அப்படிங்கிற தலைப்புல விழாவரியா எழுதியிருக்காங்க. என்னங்கிறத அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, இந்த கட்டண கொள்ளை மட்டும் மாறவே இல்லை. அதுக்கு முக்கியமா ஒரு தரவு வந்து புக்ல வந்திருக்கு. என்ன ரீசன்னா, அரசியல்வாதிகளாலதான் இந்த ஆம்னி பேருந்துகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 60% இயக்கப்படுதான். எல்லாம் இவங்கதான் ஓட விட்டுருக்காங்களா? அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேள்வி தானே இருக்கு. ஆனா நான் ஒரு தரவு மட்டும் தான் சொல்றேன், நிறைய தரவுகள் இருக்கு. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரையும் பதிலாம் சொல்லியிருக்காரு, நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு. முத்தரசன் கூட்டணிக்குள்ள இருந்தா கூட பல கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காரு. இதுல இந்த தீபாவளிக்கு மட்டும் 16,000 சிறப்பு பேருந்துகள் விட போறாங்களாம். 16,000 சிறப்பு பேருந்துகள்னா அதுல அந்த எஸ்இடிசி இருக்குல்ல, அது வந்து வெறும் 2000 சொச்சம் தான். மீதி எல்லாமே இந்த கவர்மெண்ட் பஸ்ல டவுன் பஸ் போவோம்ல, அந்த மாதிரிதான் சிறப்பு பேருந்துங்கிறத ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து முன்னாடி ஒட்டிக்கிட்டு சிறப்பு பேருந்து ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல சிலதுல கியர் எல்லாம் கையோட வந்துருமே, அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப தூரம் எல்லாம் போனா வயசானவங்க போக முடியுமா அந்த பேருந்துகளை? ரொம்ப தூரம் உட்காந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து போக முடியுமா? மக்கள் வந்து ஏமாத்துற செயல்முறை தான் வந்து இருக்கு. பட் கிழிச்சு எடுத்திருக்காங்க. இந்த இதில் யார் கட்டுரை எழுதியிருக்காருன்னா, துரைராஜ் குணசேகரனும் ஆர் பிரகாஷ் அவங்களாம் சேர்ந்து வந்து கட்டுரை வந்து எழுதிருக்காங்க. நிச்சயம் வந்து படிங்க, என்னென்ன இவங்க அட்டூழியம் பண்றாங்கன்னு தெளிவாக புரியும். ஆமா. இன்னொரு பக்கம் வந்து நவம்பர் மாசம் வந்தாலே மழை காலமும் வந்து தொடங்குதுல. 19 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. முக்கியமா சதன்ல கன்னியாகுமரி, நாகர்கோயில், அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த சைடு வந்து நீலகிரி, கோவை, அங்கெல்லாம் மாவட்டங்கள் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்க சென்னையிலையும் மழை பெஞ்சிச்சு. அதை பத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ வந்து முன்னாடிலாம் வெள்ளம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க, அந்த பயமே இப்போ இல்லை, மக்கள் கிட்ட பதற வகையில் இல்லை அப்படின்னு வந்து அது காரணம் நாங்கள் திமுகவில் செஞ்ச பணிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில இடங்கள்ல அவர் சொல்ற மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, தண்ணியெல்லாம் போயிடுது போன தடவை நிற்கிறது. ஆனால் மற்ற இடங்களையும் பார்க்கணும்ல. வேளச்சேரியில் சில சாலைகளில் தண்ணி நிற்கிது, பல்லாவரத்தில் நிற்கிது, இங்கே வட சென்னையில் நிறைய இடத்துல அந்த சரியாக பண்ணலை மழைநீர் வடிகால். அதையும் வந்து அவரை கூட்டிட்டு அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் முதல்வர். அதனால வந்து சென்னையை ஒட்டுமொத்தமாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போட்டாரு. இல்லை, போன முறையே வந்து இது யாரு பொறுப்பு அமைச்சர், கே நேரு தானே, 99% முடிஞ்சிருச்சுன்னாரு போன டைமே. அப்ப இந்த சதவீதம் மீதி 1% தானே முடிக்கணும். இப்ப என்ன சொல்றாருன்னா 98% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு சதவீதம் மைனஸ் ஆயிடுச்சுங்கிறது தெரியல நமக்கு. குறைஞ்சிருச்சு 1% எப்படியோ. ஆனா திமுக அரசு நிறைய மாடல் சொல்றாங்கல்ல, இந்த சதவீத மாடலாவும் இவங்க இருக்காங்க. ஆனா அவங்கன்னா 99, 98, 100 தான் இருக்காங்க. 100 போயிட்டாங்க வாக்குறுதி எல்லாம். ஆமா. இன்னொரு பக்கம் வந்து ஏவா வேலு அமைச்சர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்கள்ல இன்னைக்கு ஐடி ரைட் நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. முக்கியமா திருவண்ணாமலையில அவருக்கு சொந்தமான ஒரு 5 காலேஜ் இருக்கான். அந்த காலேஜ்ல ரைட் நடந்துட்டு இருக்கதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா ஏவா வேலுக்கு கவலைப்படுற மாதிரி தெரியலன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ளார ஏதோ சிக்கிருமோ ஒரு பயத்துலதான் வந்து இருக்காங்களாம். அதே மாதிரி அமைச்சர்கள் மத்தியிலையும் அடுத்து நம்ம வீட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இப்பவே சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பதுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? அதுதான், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிக்கிருச்சுன்னா அப்புறம் உள்ள போக வேண்டியதானே. அதை வச்சு கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம். பாம்பை சுத்தின கால் என்னைக்கா ஒரு நாள் கடிச்சுதானே தீரும். அதனால அது கூட சுத்த விடாம நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அலர்ட் ஆயிருக்காங்க பாதி பேர். அலர்ட் ஆயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுநர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 8 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பள்ளியில் வந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காரு. 8 கிலோமீட்டர் போய் படிச்சிருக்கேன், அப்புறம் வந்து என்னோட ஆசிரியருக்கு தண்ணி இறைச்சி கொடுத்துருக்கேன், கால் அமுக்கி விட்டு தான் கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டேன், அப்படிதான் நம்மளோட கலாச்சாரம் இருந்துச்சுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தார். என்ன படித்து என்ன, இடதுசாரிகள்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்கல்ல ஆளுநர் மேலே, என்ன படித்து என்ன, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கே இவர் மதிப்பு கொடுக்கறதில்ல, சங்கரையாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்க இவர் மறுக்கிறாருங்கிறத திரும்பியும் வந்து அவருக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு கால அமுத்தி விடணுங்கிறது தெரியல. ஆனா அதெல்லாம் நம்ம கலாச்சாரம்லாம் வேற பேசிட்டு இருந்தாரு.
அப்ப என்ன ஆசிரியர் காலம் சொல்ல சொல்றாரா ஆர்.என். ரவி? அந்த கேள்வி மக்களுக்கு எழுதா இல்லையா? ஆமா, திரும்ப வந்து அந்த பழைய சிஸ்டத்துக்கு போங்கன்றாரா, என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ஆமா. இன்னொரு பக்கம் அந்த பிஜேபி ஆட்களை பத்தி பேசுறப்ப, பிஜேபி ஆட்கள் ஆளுநரை பத்தி நீ பேசல, இருந்தா கூட வந்து ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி தலைவராக ஆர்.என். ரவி தான் செயல்பட்டு இருக்காருலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் இங்க குறிப்பிடுறேன். அதே மாதிரி பிஜேபியோட மாநில கலாச்சார பிரிவு தலைவர் ரஞ்சனா நாச்சியார், இவங்க பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க, துணை நடிகா வந்து நடிச்சிருக்காங்க. அப்படியா? இன்னைக்கு வந்து நானே பார்த்தேன், நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க பார்த்த மாதிரியே தெரியல, ஆனா நடிச்சிருக்காங்களாம். அங்க தலையெட்டி பார்த்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க நடிச்சது இல்லாம இப்ப ரோட்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா, ரோட்ல இருந்து ஸ்டண்ட் பண்ணி இப்ப ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, குருகம்பாக்கம் சென்னையில ஒரு பகுதி இருக்கு, அங்க அரசு பேருந்து போயிட்டு இருக்கு. அரசு பேருந்துகள்ல மாணவர்கள் ஃபுட்பால் அடிச்சிருக்காங்க. அது காட்சிகளை பார்க்கறவே பதவியப்பதான் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சினிமா ஹீரோயின் மாதிரியே அந்த கவர்மெண்ட் பஸ் ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி டிரைவரை வந்து கண்டபடி திட்டி, அந்த ஃபுட்பால் அடிச்ச பசங்களை வந்து கண்டபடி திட்டி அடிச்சிருக்காங்க. அடின்னு அடிச்சிருக்காங்க. அறிவு இல்லையான்லாம் கேக்குறாங்க, நாயன்லாம் திட்டுறாங்க, இன்னும் கொச்சையா திட்டுறாங்க. சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு நடத்துனரை வேற வந்து சண்டை போடுறாங்க அவங்க. இப்ப அரசு பேருந்து ஓட்டுநர் என்ன பண்ணாரு, டைரக்டா போய் வந்து காவல்துறையில புகார் கொடுக்க, மாங்காடுல இருந்தாங்க ரஞ்சினா, அவங்க வீட்டுக்கு வந்து காவல்துறை வந்து கதவை தட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில காவலர்கள் என் மேல அத்துமீறினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகார் சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட பெண் காவலர்கள் வலுக்கட்டாயமாக அவங்க வந்து ஜீப்ல ஏத்திட்டு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. உண்மையான அக்கறை இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும், இவங்க சொகுசா கார்ல போனாங்க, சரி சில மாணவர்கள் கார்ல கொண்டே ஸ்கூல்ல விட்டுருக்கலாம். இல்ல வந்து அந்த திமுக எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்றாங்க, அரசு வந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கணும்னு சொல்லி அரசுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனா விட்டுட்டு இவங்களே சட்டத்தை கையில் எடுத்து அதுவும் மாணவர்களை சரமாரியா தாக்குறாங்க. அதுலயும் சில சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, 5வது 6வது படிக்கிற பசங்கள்லாம் படிக்கட்டிலே நிக்கல, அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. அந்த பசங்க உள்ளதான் நின்றுருக்காங்க, அடிக்கிறது இருக்குல்ல, அது என்ன போக்குன்னே தெரியல. இது வந்து இதுல வேற நான் போலீஸ்னு வேற அந்த வீடியோல சொல்றாங்க, போலீஸ்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வழக்கறிஞர் இவங்க தான் அந்த வீடியோ எடுத்துருக்காங்க, இவங்க கூட வந்தவங்க வீடியோ எடுத்துருக்காங்க. கடைசியில இந்த வீடியோ ஆதாரமா மாறிடுச்சு. ஒரு வழக்கறிஞர் அது கூட தெரியலையா, விளம்பரத்துக்காக ஏதோ பண்ண போய் இப்ப உள்ள இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய வீடியோக்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஏன்னா எப்படி தம் அடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, புகை விட்டு. அப்புறம் வந்து சாதி பெருமை பேசிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்ப எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் தலைமறைவா இருக்காரு துபாயில. ஆனா இப்ப அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் துபாயில தான் இருக்கேன், ஆனா நான் எனக்கும் அந்த ஆருத்ரா மோசடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்.கே. சுரேஷ் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காரு நீதிமன்றத்துல. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை வந்து இதுல வாண்டடா மாட்ட வைக்க பாக்குறாங்க, எனக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இப்ப இந்தியா வரலான் இருக்கேன் டிசம்பர் 10ஆம் தேதி, அதுக்குள்ள அந்த லுக் அவுட் நோட்டீஸை நீங்க தடை பண்ணணும், ஏன்னா வந்து நான் இதுல எனக்கு சம்பந்தமே இல்லை, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் நான் துபாயில இருக்கேங்கிற மாதிரி ஒரு இதை விட்டுருக்காரு. சம்பந்தமே இல்லைன்னா வழக்குல ஆஜராகி விளக்கம் கொடுக்கலாமே, அதையே வந்து ஓடி ஒளியணும். அரசு பள்ளிகள்ல அந்த மதிய உணவு திட்டத்துல முட்டை கொடுக்குறாங்கல்ல, இதுல ஈரோடு மாவட்டத்துல 92,000 முட்டைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்காக பள்ளிகளுக்கு. அதுல மொடக்குறிச்சி பகுதியில் உள்ள சில அரசு பள்ளிகள்ல 2115 முட்டைகள் கடந்த 3 நாட்கள்ல வந்து அழுகிய நிலையில வேக வச்சதுக்கு அப்புறம் அழுகிய நிலையில எடுத்திருக்காங்க. மாணவர்கள் சாப்பிட்றதுங்கிறதுனால ரொம்ப கூடுதல் கவனத்தோட தான் இருக்கணும். ஆனா வந்து அங்க இந்த சப்ளை பண்ற விநியோகஸ்தர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது கிளைமேட் சேஞ்ச் வந்து பயங்கரமா மாறி இருக்கு, அதனால முட்டை கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா கூட மாணவர்களுக்குங்கும் போது அதை சரியா வந்து உரிய முறையில வந்து அதை கொடுத்துருக்கணுங்கிற குற்றச்சாட்டு வந்து இப்ப எழுந்திருக்கு. கவனம் தேவை மாணவர்களுக்கு. ஏன்னா வந்து காலை உணவு திட்டம்லாம் போறாங்க, ரொம்ப நல்ல திட்டம் தான், அது தரமானதா இருக்கணுங்கிறதா எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்புமே. பாஜக ஒரு விஷயத்துல முட்டை வாங்கியிருக்காங்க. எந்த விஷயத்துல? ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு தான், முக்கியமான ஒரு விவகாரமும் கூட. ஆர்டிஐ ஆர்வலர் குஜராத்தை சேர்ந்தவர் சஞ்சய் இலாவா, இவர் வந்து நாடாளுமன்ற அந்த குழுக்கிட்ட ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு, கடந்த 9 ஆண்டுகள்ல எத்தனை எம்பிக்களை நீங்க இடைநீக்கம் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த கட்சியை சார்ந்தவங்க, தரவுகளோட கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. தரவுகளோட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுலதான் அதிர்ச்சி, 9 ஆண்டுகள்ல 141 எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் பண்ணிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி தொடர்ச்சியா 9 ஆண்டுகள் அப்பப்ப பண்ணிருக்காங்க. இதுல பிஜேபியை சேர்ந்த யாருமே 9 ஆண்டுகளை இடைநீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்படவே இல்லை. அதுல 0, அதுல முட்டை வாங்கியிருக்காங்க. எப்படி பண்ணுவாங்க? அந்த ரமேஷ் பிதூரி எம்பி எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு பேசினாரு பார்லிமெண்ட்ல. ஆனா அவர் வந்து இப்போ வரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு இந்த பிஜேபி அரசாங்கம். இன்னும் ஒருத்தர் மட்டும் சொல்றேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
சர்வதேச ஸ்மிருதி அளவுல இரானி சந்திச்சிருச்சுல ஆமா ஒரு விவகாரத்துல. ஆமா அந்த எம்பி இவங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பட்டியலே நம்ம வந்து போடலாம் நம்ம கண் முன்னாடி இருக்கிறவங்களே. பட் ஆனா பிஜேபி சேர்ந்த எம்பிக்கள் யாருமே 9 ஆண்டுகள்ல இடைநீக்கம் வந்து செய்யப்படல. மக்களவையில 98 பேரு, மாநிலங்களவையில 48 பேரு நீக்கம் பண்ணிருக்காங்க. மொத்தம் அதில் பர்சன்டா பாக்குறப்ப 17.85%. இதே எதிர்கட்சிகளோட மொத்த எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப மக்களவையில 192 பேரு, மாநிலங்களவையில 92 பேரு, மொத்தம் 290 பேர் வராங்க. 290 பேர்ல தான் 114 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பர்சன்ட்ல பாக்குறப்ப 48.62%. அப்ப சரிபாதி பேரை இது வரைக்கும் இடைநீக்கம் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க இந்த பிஜேபி அரசாங்கம். பிஜேபியில மொத்தம் 2 அவைகள்லையும் சேர்த்து 353 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே 2 அவைகள் இருந்துமே ஒருவர் கூட இடைநீக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, இவங்க இப்படி பண்ணாங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி பார்க்கணும்னா நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியில் எடுத்து பார்த்தா கடந்த 10 ஆண்டுகள்ல 45 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 25 பேரு காங்கிரஸை சேர்ந்தவங்க. ஓ பரவாயில்லையே. அதுல பிஜேபி சேர்ந்த ஒருவர் கூட இடைநீக்கம் செய்யப்படவில்லை காங்கிரஸ் ஆட்சியின் போது கடந்த 10 வருடங்கள்ல. ஆனா இப்ப காங்கிரஸை சேர்ந்தவங்க மட்டுமே இந்த 141 பேர்ல 54 பேர் வந்து காங்கிரஸை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லுவாங்க காங்கிரஸே எங்களை இடைநீக்கம் பண்ணல, நாங்க எப்படிங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய சம்பவங்கள் இருக்குல்ல வரிசையா. அவங்க வந்து வெறுப்பு பேச்செல்லாம் கூட நாடாளுமன்றத்துல இருந்தது. பட் ஆனா அதெல்லாம் வந்து இடைநீக்கம் பண்ணல. லோக்சபான்னு எடுத்து பார்த்தா கட்சி வைஸ் பாக்குறப்ப காங்கிரஸ் 43, ஏடிஎம்கே 34. இந்த இதுல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவரே பிஜேபியை சேர்ந்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஸ்டாம்ப் பேட்லயே வந்து லெட்டர் பேட்லயே வந்து மோடியோடைய போட்டோ, அமித்ஷா போட்டோ எல்லாம் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருக்காரு அவரு. ஆனா ஜெயலலிதா பீரியட் 34 பேர் இடைநீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க. பயங்கரமா குடைச்சல் கொடுத்தாங்கல்ல கவர்மெண்ட்டுக்கு. தெலுங்கு தேசம் வந்து 14, மற்ற கட்சிகள் வந்து ஒரு எம்பிக்கள். ராஜ்யசபா எடுத்து பாக்குறப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 14 பேர், காங்கிரஸ் 11 பேர், ஆம் ஆத்மி வந்து 6 பேரு, சிபிஎம் 5 பேரு, சிபி 2 பேரு, டிஎம்கே 5 பேரு, பிஆர்எஸ் 3 பேரு, சிவசேனா 2 பேருன்னு பெரிய லிஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனா வந்து ஜனநாயகத்தின் தாய்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க வெளிநாடுகள்ல போய். ஆமா பேசிட்டு இருப்பாங்க. மஹுவா மொய்த்ராவும் வந்து இந்த ஒரு அதானி பத்தி பேசுறதுக்காக வேற ஒரு குழுமத்திட்ட இருந்து, ஹிரான் அந்தானி குழுமத்துல இருந்து காசு வாங்கினாங்கன்னு சொல்லி அதுல ஆஜராயிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஏன் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க இன்னொரு ஆளுக்கு அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் அவர் என்னோட நண்பர் தான் தர்ஷன் ஹிரான் அந்தானி, அவரோட ஆஃபீஸில் ஒருத்தரை எனக்கு உதவியாளராக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன், அவங்க டைப் பண்ணி போட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸை அவங்க டைப் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. இதில் எந்த சீக்கிரட்டும் இல்லை. அதானியை பற்றி நான் பொதுத்தளங்களில் போட்டது தான் அங்கேயும் கேள்வியாக எழுப்பியிருக்கேன். இதில் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்கிற மாதிரி திரும்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை தாண்டி கொடுத்தது உண்மை. ஆமாம் உண்மை. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் எங்கே போய் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க, யாரோட தங்குனீங்க, அந்த மாதிரியான ரொம்ப மோசமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது தனி எத்திக்ஸ் குழு, எந்த எத்திக்ஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்க பத்தியா. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜிஎஸ்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு விஷயத்துக்கு ஜிஎஸ்டி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவோம்ல, அதுக்கு வந்து இனிமேல் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சோகமான செய்தி. நேபாளில் வந்து ஒரு நிலநடுக்கம், ஜோஜார்காட்டுங்கிற இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 6.4 ரிக்டர் அளவில் அங்கே பதிவாயிருக்கு. நேற்று இரவு ஒரு 11:45 மணி அளவில். இதில் கிட்டத்தட்ட 130க்கும் அதிகமானோர் வந்து இப்போ வரையும் உயிரிழந்திருக்கதா வந்து அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 150க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு எந்த உதவியும் வந்து கூட இருந்து செய்யும் அப்படிங்கிறத பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. 2015க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை நேபாள் வந்து சந்திச்சிருக்கு. சீக்கிரம் அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரணும். இன்னொரு பக்கம் காசாவும் மீண்டு வரணும்னு சொல்லி உலகம் முழுக்க வந்து குரல்கள் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ WHO தலைவர் டெட்ரோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசால வந்து பயங்கரவாதம், சொல்ல முடியாத அளவு ஒரு பயங்கரவாதம் தான் நடந்துட்டு இருக்கு. அங்கே மருத்துவமனையில் இது அனஸ்தீசியா கொடுக்காமலே ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பிணங்கள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஸ்ரேலோட அந்த மோசமான போக்கை வந்து அவர் சுட்டி காட்டியிருக்காரு. எல்லா மாநிலத்திலையும் எதிர்கட்சி தலைவரா யார் இருப்பாங்க? எதிர்கட்சியில சேர்ந்த யாராவது ஒருத்தர். தமிழ்நாட்டில் மட்டும் கவர்னர் தான் எதிர்கட்சி தலைவர். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருந்தால் மட்டுமே விரிவான முன்னேற்றம் அடைய முடியும் மோடி. பட்டினி குறியீடு இந்தியாவுக்கு 107வது இடம். 17 ஸ்டேட்டில் ஒரே கட்சி ஆட்சி தானே, இந்தியா ஏன் முன்னேற்றம் அடையல, பின்னாடி போகுதுன்னு கேள்வி எழுப்பிடுவாங்க.
தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் எதிர்க்கட்சிகளுக்கு நிதி கொடுத்தவர்கள் ஆளுங்கட்சிக்கு மட்டும் தெரியலாமா? உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்பதானே அவங்கள விட எங்களுக்கு அதிகமா கொடுங்கன்னு கேட்க முடியும். ஆமா, இவருக்கு பதில் இனி இவர் அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி அதெல்லாம் திருச்சி சூர்யாவை போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆர்டிஐல ஒரு பகீர் தகவல் தான் வந்து கிடைச்சிருக்கு. மோடி வந்து வெளிநாடுகளில் போய் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா, எதிர்கட்சிகளுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுப்போம், எதிர்கருத்துக்கும் நாங்கள் மதிப்பளிப்போம்லாம் பேசுறாங்க. அது எல்லாமே பேச்சா மட்டும்தான் இருக்கு. செயல்முறையில பாக்குறப்ப அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கு. நாடாளுமன்றத்துல எதிர்த்து கேள்வி கேட்ட இடைநீக்கம் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஐ தகவலே நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. அதுல பிஜேபி சேர்ந்தவங்க வந்து 0, எதிர்கட்சிகள் 141 பேரு. இதை தாண்டி வேற எதுக்கு நம்ம அவார்டு கொடுக்க முடியும் இன்னைக்கு? அதனால பிரதமர் மோடிக்கே வந்து கொடுத்துடலாம். பிஜேபியோடைய அவர் தானே முகமா இருக்காரு, கொடுத்துடலாம். தூக்குதுறை தூக்கி அடிச்சிருவாரா? தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. விஜயகாந்த் தூக்குதுறைன்னு ஒரு படத்துல அஜித் நடிப்பார்ல, தூக்கிடுவேன். அந்த மாதிரிதான் எதிர்கட்சிகளை தூக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துல. அதனால தூக்குதுறைங்கிற விருதை மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.